இந்த ஆர்சிசிபி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ எர்த் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது எதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல், இதுல வர அந்த இன்கமிங் கரண்ட் அவுட் கோயிங் கரண்ட் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுல வந்து எந்த டாலரன்ஸும் இல்லாம இருக்கணும், அதாவது எந்த டிஃபரன்ஸும் இல்லாம இருக்கணும். இந்த டிஃபரன்ஸ் சென்ஸ் இட் இஸ் மில்லி ஆம்பியர் அளவுக்கு வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மில்லி ஆம்பியர் அவர்ல வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு எர்த் லீக்கேஜ் ஃப்ளோ ஆகுது இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேஸ் வந்துகிட்டே இருக்கு, இப்படி வந்துகிட்டு இருக்கு, அது உங்களோட லோடுக்கு போயிட்டு எக்யூப்மெண்ட் போயிடும். ஸோ அது சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும், அந்த ஆர்சிபி சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். நான் போய் அந்த ஃபேஸை தொட்டுறேன், சரிங்களா? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போய் அதை தொட்டுறேன், இல்லைன்னா அதோட இன்சுலேஷன் வந்து வீக்காக இருக்கு, தொடரும்போது என் மூலியமா வந்து கரண்ட் வந்து பார்த்தாங்க. ஏன்னா நான் லோ ரெசிஸ்டன்ஸ் கம்பேர் வித் லோட், ஐ எம் த லோ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ லோ ரெசிஸ்டன்ஸ் போது என் வழியா வந்து கரண்ட் ஃப்ளோ ஆக போகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது நான் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அந்த ஆர்சிசிபி, அதாவது எர்த் லீக்கேஜ் ஃபால்ட் இல்லை எர்த் லீக்கேஜ் கரண்ட்ல இருந்து வந்து ப்ரொடெக்ட்